தமிழ், இது உண்மையின் குரல். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எம்எல்ஏ காந்திராஜ் அமைச்சரானார். சோளிங்கர் தமிழக வெற்றி கழகத்தினர் கொண்டாட்டம். நான் வடிவேல் காந்திராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா மற்றும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழுமுதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலைபட்சமும் இன்றி விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டில் பல கட்சிகள் போட்டியிட்டன. இதில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பிடித்து பெரும்பான்மை கட்சியாக கூட்டணி கட்சியோடு ஆட்சி அமைத்தது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். நேற்று முன்தினம் தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்வதற்காக 23 அமைச்சர் பதவிகள் புதியதாக போடப்பட்டது. இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் சட்டப்பேரவை உறுப்பினர் காந்திராஜ் இன்று தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டார். இதனை கொண்டாடும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தமிழக வெற்றி கழக நகர செயலாளர் எழிலரசன் ஆலோசனைப்படி இணை செயலாளர் பிரவீன் முன்னிலையில் மாவட்ட நிர்வாகிகள் ஜோதி, நாகராஜ், ராஜா, சதீஷ் மற்றும் நகர நிர்வாகிகள் கார்த்திக், விஜய், நந்தா, ஹேமநாதன், நவீன்குமார் மற்றும் மாவட்ட மகளிரின் இணை அமைப்பாளர் ரேச்சல், சோளிங்கர் மகளிர் அமைப்பாளர் தாரணி சரஸ்வதி மற்றும் தமிழக வெற்றி கழக மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் பட்டாசுகள் வெடித்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். இதில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் அருண் ஆதி, மதன்குமார், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.